இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹிப் ஓப்பனர், அதாவது வந்து ஹிப் மொபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால நம்ம நடக்கும் போதோ இல்ல நிக்கும் போதோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப்பை சுத்தி ஒரு டைட்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொல்ற இந்த எக்ஸசைசஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேர்ஸ் ஏறுறது இறங்குது, இல்ல பைக்ல கால் தூக்கி போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க சேர், டேபிள் இல்லைன்னா வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட காலை மெதுவா சைட்ல தூக்கணும். ஸோ எவ்வளோ நீங்க மேக்ஸிமம் லிஃப்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர். ஸோ ஒரு சைடும் 20 கவுண்ட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சேர் எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி கொண்டு போகணும். ஸ்டார்ட். சென்டர்ல வச்சுட்டு ஒரு வாட்டியும் கொண்டு போகணும். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு காலை இப்படி மடக்கி லிஃப்ட் பண்ணும். ஸ்டார்ட். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் காலை நல்லா இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணும். ஸ்டார்ட். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 15 2 கவுண்ட் இல்ல 20 2 கவுண்ட் பண்ணுங்க. வாரத்துல 2ல இருந்து 3 வாட்டி பண்ணலாம். சேஞ்ச். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணும். Change your side. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ஹிப் மொபிலிட்டி எக்ஸசைசஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்க ஹிப்புக்கான ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஹிப் ஓப்பனர், அதாவது உங்களுக்கு வந்து டைட்னஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா அதுவும் கம்மியாகும். ஸோ வாரத்துல 2ல இருந்து 3 வாட்டி இது 15 of 2 இல்ல 20 of 2 டைம்ஸ் பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணும்போது தான் அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.